புஷ்பாவுக்கு வயசு 38. பார்த்தா அப்படி சொல்லவே முடியல. அது என் நண்பன் ஒருவனின் வீட்டு திருமண வரவேற்பு. இவளை அங்கதான் பார்த்தேன். எப்படி இவளை பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் நண்பன் வந்தான். என்னப்பா தனியா இருக்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்பதான் வந்தேன். சரி, உன்னை முதல்ல பார்க்கலான்னு நினைச்சேன். அவன் என்னை கூட்டிட்டு போனான். 2 பொம்பளைங்களுடன் பேசிட்டு இருந்தா, கையில கோப்பைகள். நான் கேட்டேன், டேய் என்னடா பொம்பளைங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு. அவன் சொன்னான், பொண்ணோட அப்பாவுக்கு பிசினஸ் நிறையாப்பா, அதான் இப்படி ஒரு பார்ட்டி. வா, நாமளும் ஒரு பெக் எடுக்கலாம். ஆளுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு மெல்ல நகர்ந்தோம். அப்பதான் இவ அவனை கூப்பிட்டா. ஹே மோகன், என்னப்பா ஆளை பார்க்கவே முடியலன்னு கேட்டா. கிட்ட பார்த்தேன், அவதான். என் நண்பன் சொன்னான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஊர்லயே இல்ல புஷ்பான்னு. அவ சிரிச்சா. சரி வாயேன் வீட்டுக்கு அப்படின்னு இவன் சொன்னான். நான் ஊருக்கு போறேன், நாளைக்கு 10 நாள் ஆகும் வரேன்னு. அவ இப்ப என்ன பார்த்தா, இவர் யாருன்னு கேட்டா. அவன் சொன்னான், ஓஹோ மறந்துட்டேன், இவ ராஜா, என் நண்பன். பேசிட்டு இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நழுவி போயிட்டான். இவ என்ன பார்த்தா, என்ன மிஸ்டர் ராஜா என்ன பண்றீங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன், நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரைனர் மேடம்னு. அவ சொன்னா, மேடம் எல்லாம் வேணாம், புஷ்பான்னு கூப்பிடுங்க ராஜா, வாங்க அந்த ஓரமா போலான்னு 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்தோம். நான் கேட்டேன், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு. அவ சிரிச்சா. நானா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவர் துபாயில பிசினஸ் பண்றாரு. பசங்க வேற ஊர்ல ஹாஸ்டல்ல இருக்காங்க. சோ நான் தனியா ஒரு 3 பெட்ரூம் பிளாட்ல இருக்கேன்னு சொன்னா. நான் சொன்னேன், மை காட், உங்களை பார்த்தா 2 வயசுக்கு வந்த பசங்களோட அம்மா மாதிரியே தெரியலையேன்னு. அவ சொன்னா, தேங்க்ஸ் ராஜா, சும்மா சொல்றீங்கன்னு நான் சொன்னேன். சீச்சி, எனக்கு என்ன புஷ்பா உங்களை பத்தி சொல்லணும்னு, உண்மையாதான் சொன்னேன். அவ கேட்டா, எதை வச்சு சொல்றீங்கன்னு. நான் குரல ஹஸ்கியா வச்சுக்கிட்டு சொன்னேன், தப்பா எடுத்துக்காம இருப்பீங்கன்னா சொல்றேன்னு. அவ ஏற்கனவே உள்ள போனது கொஞ்சம் வேலையில இருந்தா, சும்மா சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், இந்த வயசுலயும் அப்படி இருக்கீங்க புஷ்பான்னு. அவ சொன்னா, ரொம்ப புகழாதீங்கப்பான்னு, அழகா இருந்தா சொல்லக்கூடாதான்னு. அவ என்ன பார்த்தா. நான் மெல்ல அவ கைய பிடிச்சேன். இங்க எல்லாரும் இருக்காங்கப்பா, பின்பக்கமா போய் பேசலாம், கொஞ்சம் தனியா இருக்குன்னு சொன்னா. நான் எழுந்து போனேன். அவ சொன்னது சரி, அங்க ஒரு பெஞ்ச் இருந்தது, அங்க உட்கார்ந்தோம். அவ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா, என் பக்கம் வந்து உட்கார்ந்தா, கையில ஒரு ஃப்ரெஷ் கோப்பை. நான் கேட்டேன், ரொம்பவுமா இப்படின்னு. அவ சொன்னா, ஆமா ராஜா, தண்ணி குடிக்காம என்னால இருக்க முடியாது. நான் கேட்டேன், எப்படியாச்சுன்னு. அவ சொன்னா, அவரோட பிசினஸ் மீட்டிங்ல ஆரம்பிச்ச பழக்கம் ராஜா, இப்ப தனிமையில தேவையா இருக்கு. உங்ககிட்ட சொல்ல என்ன, உடம்பு படுத்துற பாடு புரியாதான்னு கேட்டா. நான் சொன்னேன், புஷ்பா எனக்கு புரியுது, உனக்கு நான் எல்லா விதத்திலையும் நல்ல நண்பனா இருக்கலாமான்னு இருக்கேன். அவ சொன்னா, தேங்க்ஸ் ராஜா, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. நான் கேட்டேன், உங்க வீட்டுக்கா, எப்படிங்க புஷ்பா? ஏன் ராஜா வாங்கலேன், நான் தனியா தானே இருக்கேன். நான் சொன்னேன், இல்ல வீட்டுல ஒன்னும் சொல்லலப்பா. அதான் அவ சொன்னா, ஒரு போன் போடுங்களேன், எனக்கு இன்னைக்கு உங்களோட பேசணும் ப்ளீஸ். நான் அரை மனசோட வீட்டுக்கு போன் பண்ணேன். பொண்டாட்டிக்கிட்ட நான் ராத்திரி நண்பர்களோட தங்க போறேன்னு சொன்னேன். அவ சொன்னா, அப்ப காலையில முகூர்த்தம் முடிஞ்சுதான் வருவீங்களான்னு. ஆமா, சீக்கிரம் வந்துருவேன், ட்ரெஸ் எதுவும் எடுக்காம போயிருக்கிறீங்களேன்னு சொன்னா. இல்லப்பா, அவன் வேட்டி சட்டை வச்சிருந்தான், அத கொடுத்தான், நான் போட்டுக்குவேன். சரின்னு போனை வச்சுட்டேன். புஷ்பா கேட்டா, என்னாச்சுன்னு, என்ன பேசுனேன்னு. அவன் சொன்னா, வாங்க எங்க வீட்டுல அவருக்கு கொடுத்து வச்ச வேட்டி சட்டை எல்லாம் இருக்கு, போலாம்னு. நான் 2 வீலர்ல தான் புஷ்பா வந்தேன்னு. ரொம்ப நல்லதா போச்சு ராஜா, எங்க டிரைவர் வரலைன்னு நான் வரும்போது கால் டாக்ஸில தான் வந்தேன். ஏன் நான் உங்க பின்னாடி உட்கார கூடாதா? 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பணும். புஷ்பா அவ வீடு இருந்த ஏரியா சொன்னா. ஓ நல்ல தூரமாச்சு, எப்படி தனியா வந்தீங்கன்னு கேட்டேன்.
முதல்ல இந்த வாங்க போங்க விடுங்க ராஜா, என்ன வா போ அப்படின்னே கூப்பிடுங்க. சரி புஷ்பா, வா உட்காரு போலான்னு சொன்னேன். உட்காந்தா கொஞ்சம் நகர்ந்து நான் வண்டிய கொஞ்சம் வேகமா ஓட்டுனேன். அவ காதுல சொன்னா, என்ன அவசரம் ராஜா, மெல்ல ஓட்டுங்க. என்ன அவசரம், டூ வீலர்ல இப்படி போற சுகமே தனிப்பா. சொல்லிக்கிட்டே அவ வீடு வந்துச்சு. நான் வண்டிய நிறுத்திட்டு போனேன். அவ பிளாட் ஒரு பெரிய கம்யூனிட்டியில 7வது மாடியில இருந்துச்சு. நல்ல 3 பெட்ரூம் பிளாட்டு. உள்ள போனா சும்மா சூப்பரா இருந்துச்சு. நல்ல பெரிய சோஃபா, கிங் சைஸ்ல உட்காருங்கன்னு சொன்னா. உட்கார்ந்தேன். நல்ல மெத்து மெத்துன்னு. அவ கேட்டா, என்ன சாப்பிடுறீங்கன்னு. நான் சொன்னேன், என்ன அவசரம் இருங்கன்னு. உள்ள போனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2 கப்ல ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்தா. அப்புறம் ஆப்பிள் ஜூஸை எடுத்து சாப்பிட்டோம். எவ்வளோ நாளாச்சு ராஜா இது போல நிம்மதியா பேசி, அடிக்கடி வாப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், கட்டாயமா புஷ்பா, இப்படி ஒரு விருந்து வேணாம்னு சொல்லுவேனா. காலையில 5 மணி இருக்கும். 2 பேரும் அப்படியே பேசிட்டு தூங்கிட்டோம். முதல்ல அவதான் எந்திரிச்சா. ஐயோ ராஜா, மணி 8:30 ஆச்சுப்பா, முகூர்த்தத்துக்கு போக வேண்டாமான்னு கேட்டா. வாங்க ராஜான்னு சொன்னேன். வெளியே வந்ததும் சூடா டீ போட்டா. நான் சொன்னேன், அருமையான விருந்து புஷ்பான்னு. அடிக்கடி வாங்க ராஜா, எப்ப வந்தாலும் புஷ்பா விருந்து போட உங்களுக்காகன்னு சொன்னா. வரேன் புஷ்பான்னு. அதுக்கப்புறம் நாங்க மாசம் ஒரு தடவையாவது பார்த்து பேசிக்கிறோம்.